Hello guys, again welcome back to my channel. ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ஓரளவுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க நியர்ல இருக்கக்கூடிய பேங்க்லயே டைரக்டா போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய பேங்க்ல வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறது ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் உட்பட நிறைய பேங்க் அப்படிங்கிறவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கான வீடியோல நம்ம டிபிஎஸ் பேங்க்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய அந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமா நீங்க இந்த டிபிஎஸ் பேங்க்ல ஆல்ரெடி சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்டே இல்ல நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னாலும் அந்த மாதிரி அனைத்து விதமான நபர்களுக்குமே இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் இந்த அவங்க ஆன்லைன்லயே பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி நபருடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். ரொம்ப முக்கியமா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து எக்கச்சக்கமான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. பட் இருந்தாலும் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். சேம் டைம் இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். நீங்க ஒருவேளை லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படிங்கறத நீங்க எடுக்கணும். ஓகே கைஸ், இப்போ டிபிஎஸ் பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நாம இருக்கோம். இவங்களுடைய பர்சனல் லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது ஆன்லைன்ல கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அப்ளை பண்றத பொறுத்த வரைக்கும் டோட்டலாவே 4 ஸ்டெப் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க் டீடைல்ஸ் அப்படிங்கறத சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான ஒரு லோன் வேல்யூ அப்படிங்கறத ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலா இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு லோன் அப்படிங்கறத வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வேற என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே லோன்கான அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் கொடுக்கறதாவும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து கூலிங் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது 3 days கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒருவேளை அந்த டைம்க்குள்ள லோன் தேவையில்ல அப்படின்னா நீங்க அந்த லோன் அமௌண்ட்டை சரண்டர் அப்படிங்கிறதுமே பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸா கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் ரிட்டர்ன் கிடைக்காது. அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. இதை தவிர்த்து ஹேசல் ஃப்ரீயான ப்ராசஸ் கம்ப்ளீட்டாவே ஆன்லைன்ல ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லாம ஈஸியா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதா இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் இதுல லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 12 to 60 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் உங்களுக்கு கொடுக்கறதாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 10.99% இருந்தே ஸ்டார்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டெப்தா போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா 30% வரையிலும் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 3%. ஸோ அந்த 3%க்குள்ள எவ்வளவு வேணாலும் உங்களுடைய லோன் அமௌண்ட்ல உங்க ப்ராசஸிங் ஃபீஸா கலெக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் அடிஷனலா ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுமே இருக்கும். மற்றபடி ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. பார்ட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள ரீபேமெண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து 2 to 4.5% பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கலெக்ட் பண்றாங்க. அதாவது என்னன்னா நீங்க பார்ட் பேமெண்ட்டோ இல்ல ஃபோர்க்ளோசரோ பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே எக்ஸ்ட்ரா வரும். ஓகே கைஸ், இதை தவிர்த்து இந்த பேங்க்ல நீங்க பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதிகபட்சமா ஏஜ் அப்படின்னு பார்க்க 60 வயசுக்குள்ள இருக்கணும். மற்றபடி நீங்க சேலரிடு பர்சனா இருந்தாலும் இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா 25,000க்கு மேல இருக்கணும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க அப்ரூவல் கிடைக்கணும் அப்படின்னா குட் சிவில் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் டைபிக்கலி 750 ஆர் எபோவ் இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அதாவது சிவில் ஸ்கோர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த எலிஜிபிலிட்டியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இவங்க கேட்பாங்க அப்படின்னு பார்க்க ரொம்ப பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், தென் இன்கம் ப்ரூஃப். இது மூணும் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கம் ப்ரூஃப்காக சேலரிடு பர்சனா இருந்தா லாஸ்ட் 3 மாசத்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படிங்கறத நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க சேலரிடு பர்சனா இருக்கும் பொழுது நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அப்படி இல்லைன்னா சேலரி ஸ்லிப்பையோ ஈஸியா சப்மிட் பண்ணிக்க முடியும். செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க ஐடியா சப்மிட் பண்ணா போதுமானது அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்காங்க. தென் அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் டோட்டலாவே 3 ஸ்டெப்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னையே பார்த்திருந்தோம். ஜஸ்ட் உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டன்டாவே மற்ற ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணிடுறதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல என்னென்ன ரீசன்காகலாம் நீங்க லோன் அப்படிங்கறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா இன்னைக்கான வீடியோல நம்ம டிபிஎஸ் பேங்க்ல வழங்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய பேங்க் அண்ட் ஃபினான்ஸ்ல வழங்கக்கூடிய பர்சனல் லோன் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.